இன்றைக்கி சூப்பரான சிம்பிளான சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 1/2 கிலோ சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் 1/2 ஸ்பூன் வெறுமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே உடனே சமைச்சாலும் பரவாயில்ல, இல்லை 1/2 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுட்டு சமைச்சாலும் சரி. இப்போ நான் 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு தான் சமைக்க போகிறேன். இன்றைக்கி நான் சட்டியில் தான் செய்ய போகிறேன். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டுடலாம். இதில் தண்ணிலாம் ஊற்ற தேவையில்லை, இதுலேருந்தே நிறைய தண்ணி வரும். ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. அதனால் சிக்கனில் தண்ணி சேர்க்காதீங்க. மறுபடியும் நல்லா கலந்துட்டு மூடி போட்டு வச்சுருங்க. சிக்கன்லேருந்து வர தண்ணியிலே அது நல்லா வெந்து வந்துடும். அதனால் தண்ணிலாம் சேர்க்கவே கூடாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதுவே தண்ணி சொண்டி வரும். சிக்கனில் இருந்த தண்ணி எல்லாம் சுண்டிடுச்சு, சிக்கனும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இந்த சிக்கன் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.